ஆசைக்கு ஆசை சீரியல்ல இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். விஜயா பார்வதி வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்வதி யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த யோகா கிளாஸ்க்கு வர்றவங்களும் அங்கேயே இருக்காங்க. அவங்களோட பார்வதி பழகிறத பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போது சிந்தாமணிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் எவ்வளோலாம் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன், ஆனால் இவங்க பழகிறது என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசாமல் நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டுமா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்குறாங்க. அது சிவனை நம்ம வேணா போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ, ஏன் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பழகிறத ஸ்டாப் பண்ண வச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்வதி வந்ததுமே என் மருமக ரோகிணி இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா பார்வதி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன உன் மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறாங்க. இல்லை ஏதாவது புதுசாக கதை சொன்னாலா சித்தப்பா இது சிங்கப்பூரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, மனோஜுக்காக அவள் ஒரு பெரிய ஆர்டர் வாங்கியிருக்கா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓஹோ, பணத்தை பார்த்ததுமே உன் மருமகளாயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திட்டுறாங்க. அதுக்கடுத்து அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பில்டர்ஸ் ரோகிணிக்கு தெரியுமா, அவங்க இப்போ 275 வீட்டுக்குமே அப்போ ஹோம் அப்ளையன்சஸ் தரப்படுவாங்களா, அது மனோஜோட கடையிலேருந்து தர சொல்லி கேட்டிருக்கா ரோகிணி. அதனால அவங்களுக்கு இப்போது நிறைய ஆர்டர்ஸ் வரப்போகுது, அதனால ஒரு லட்சாதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கா ரோகிணி, அதனால தான் அவளுக்கு இதை பண்ணாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பார்வதி, நீ போயிட்டு ஜோசியக்காரங்கிட்ட இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேளுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அவள் ஏதோ பண்ண தப்பால நான் அவளை இத்தனை நாள் பிரித்து வச்சுட்டேன் மனோஜ்கிட்ட இருந்து, அதனால இன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா அதே பில்டர்ஸ் கிட்ட போயிட்டு அத்தனை வீட்டுக்கும் நான் பூ போடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆர்டருமே மீனாக்கு வந்துடுச்சுன்னு சிந்தாமணி முன்னாடியே சொல்கிறாங்க. சிந்தாமணி இந்த ஆர்டரை எப்படியாவது எனக்கு வர வைக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, இந்த முத்து ஏதோ கணக்கு போட்டு என்னவோ சொல்லிட்டு இருக்கான், கோடீஸ்வரி ஆக போகிறாளான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே இருந்தவங்களே பார்வதி மட்டும்தான் சந்தோஷப்படுறாங்க மீனாக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதில்ல. சிந்தாமணி வீட்டுக்கு போயிட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணியோட ரூமில். அப்போ முத்து பார்த்துட்டு, என்ன இது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டில் யாருக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இதெல்லாம் மனோஜுக்கு தான்டா, அவன் இப்போது கோடீஸ்வரன் ஆக போகிறான் இல்லை, 40 லட்ச ரூபாய் ஆர்டர் வரப்போகுது, அதனால் பணத்தை பார்த்துட்டு உங்கள் அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காடா, ஃபஸ்ட் நைட்டுக்கு இத்தனை நாள் பிரித்து வச்சுட்டால அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அப்போது ஸ்ருதி வருவாங்க. ஸ்ருதி கிட்ட சொல்லி காமிக்கிறாங்க, வாவ் மம்மி சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரியே மனோஜ் சொல்லுவானா இல்லையான்னு பார்க்கலாம் பலக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. முத்து சொன்ன மாதிரியே மனோஜ் அந்த ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சொல்கிறாங்க. அதனால் ரோகிணிக்கு ஸ்ருதிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. என்ன மாமா நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே பண்ணுறாங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அவன் இப்படி தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு நாம் 2 பேரும் பெட்டு கட்டின மாதிரி எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வாங்கிக்கிறாங்க. அண்ணாமலை கூப்பிட்டு சொல்கிறாங்க, விஜயா நீ பண்ணுறது அப்படியே வெளிப்படையாக தெரியுது, பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சரிங்க, அப்படியே இருந்துட்டு போதேன் விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோகிணியும் மனோஜையும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே விட்டுறாங்க. அதுக்கடுத்து 2 பேரும் பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ரோகிணியோட டோரை யாரோ கதவை தட்டுறாங்க. அப்போ ஷாக் ஆகிட்டு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போகிறாங்க. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.